ரொம்ப சின்னதாக இருக்கும், காக்கா மாதிரி. அப்படி வச்சுட்டு அந்த பக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ராவான ஒரு கேஎஃப்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதாவது கொலை பசியில் இருக்கேன், கொலை பசியில் இருக்கும். ஒரு ராவான ஒரு கேஎஃப்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பசியில் அப்படி அந்த மாதிரி சாப்பிட்லான்னு வந்தோம். பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அட்மிரால்ட்டி பக்கத்துலேயே மெக்டி பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் நான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் எப்போதும் இங்கே வர மாட்டேன், அந்த பக்கம் தான் போவேன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஆமாம் 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 அந்த இருக்கு இது மெக்டி, அடுத்து கேஎஃப்சி. ஆமாம் ஆமாம் இந்தா வந்துட்டேங்க, வந்தாச்சுங்க. கேஎஃப்சி கடைசியாக 3 வாரத்துக்கு முன்னாடி சாப்பிடுவோம் நினைக்கிறேன். இப்போல்லாம் முன்னாடி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்க கேஎஃப்சி. ஆனால் ஓகே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த கறி சம்பால்னு ஒன்று புதுசாக ஒன்று பர்கர் ஒன்று விட்ருக்காங்க. எவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்காங்க? யாரா நீங்களா டேய்? ஆனால் இந்த சைனீஸ் ஃபுல்லாக இதான் சாப்பிடுவாங்க போல். சிங்கப்பூரில் இங்கே போரு கியூவில் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. ஒரு தமிழ் பொண்ணு நிற்கிது, ஒரு மலாய்க்காரி, 2 சீனைங்க நிற்கிறாங்க. பல்காக ஆர்டர் பண்ணுவாங்க போலையே, ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணுங்கடா பசிக்குது. கறி ட்விஸ்டரா இது என்னன்னு தெரியலையே. பர்கர் நல்லா இருக்காது, நமக்கு வந்து ஒரிஜினல் தான். என்ன பார்க்குது ஒரிஜினல், நமக்கு ஒரிஜினல் சிக்கன் தான், அதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோ இந்த கறி சம்பால் இதுன்னு ஏதோ இதுக்காக போட்டிருக்காங்க. நேஷ்னல் டே வருதுல்ல ஆகஸ்ட் 9th, அதுக்காக பண்ணியிருக்காங்க போல், ப்ரொமோஷனை போட்டாங்க. டேய் இன்னும் முடிக்கலையடா, நீங்கள் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒய்யால சீக்கிரம் முடிங்கடா, பசிக்குது, வெளியில் இருக்கேன்டா. என்ன பண்ணுறாங்க? இந்த பாரு பல்காக ஒன்று போயிட்டுருக்கு, ஹெவியாக ஆர்டர் பண்ணியிருக்கேங்கண்ணா. அதை முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. டேய் எங்களுக்கு பசிக்குதுடா பாரு, இன்னும் முடிக்கலைங்க. முடிடா பரமா, முடிடா. அப்பா கடைசியாக இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. முடிச்சாங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டு போய் சாப்பிட்லாம். போக மாட்றாங்கடா, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கு பாரு. ஏன்டி இப்படி பண்ணுற? முடிடு கொஞ்சம் வேகமாக முடி. அப்பா கடைசியாக வந்தாச்சுங்க. என்ன பண்ண போகிற? சிக்கன் தான். சிக்கன் ஒரிஜினல் தானே? எத்தனை எத்தனை பண்ண போகிறேன்? 5 பீஸ் பண்ணணும். இல்லை இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெசம் பேக் பண்ணிவிடுவோமா? இல்லை கேட்குறேன். இல்லை இங்கே சாப்பிட்லாம் இங்கே சாப்பிடலாமா? 5 பீஸா? நம்ம முதல் சாப்பிட்டு 5 போடு ஒரிஜினல் போடலாம். கஸ்டமைஸ் பண்ணு. ஒரிஜினலாக போட்டிருக்கேன், பக்கெட் இருக்கு. ஓகே பேக் டு மெனு கஸ்டமைஸ் பண்ணு. ஓகே சைட்ஸு மைனஸ் இல்லை, மைனஸ் வேணும், ரெண்டுமே வேணும். ஓகே பக்கெட் போகும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுவோமா? என்ன ஆரிஜினல் வேணும்? ஒரிஜினல் வேணுமா? ஓகே சரி தான், ஒரிஜினல் தான். ஓகே ஓகேயா? பேமெண்ட் போயிடும். என்னது லைனிங் தானே? லைனிங் தான். ரொம்ப ரேட் பண்ணி எடுத்துக்கியா? Sleep collection number 8193. Okay, done. Let's go. Okay. 8193. என்ன receipt எதுவுமே வராதா? Yes, got it. ஸ்கேன் பண்ணலையா? ஐயோ ஸ்கேன் பண்ணலையா? 8193 தானே? ஓகே வாங்க போகணும். இங்கே வேறு க்யூவில் நிற்கணுமாடா? இன்னும் கூப்பிடலங்க. எவ்வளோ நேரம் நிற்கிறேன் தெரியுமா?
இவங்கள கடைசியாக கூப்பிட்டாங்க. நம்ம ஐட்டம்லாம் வந்துருச்சு. அப்படியே டேபிளை பார்த்து ஏதாச்சும் கிடைக்குமா ஒரு டேபிள். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நவருங்கடா டே, அப்படியே அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. டேபிள் எதுவும் கிடைக்கும். என்ன ஃபுல்லாக இருக்காங்க எல்லாரும். ஐயா என்ன தப்பா மாதிரி ஒரு டேபிள் கிடைச்சிருக்கு. உட்கார முடியாது. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது. அதை நம்ம ஆர்டர் பண்ணோம். இது ஒரிஜினல் சிக்கன் வந்துடுச்சு. என்ன சின்ன சின்னதாக இருக்குது. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஒரு லெக்கு, ஒரு சப்பை, ஒரு விங்கு, ஒரு 2 சப்பை இருக்குது. லெக்கு வந்து என்னங்க இது சின்னதாக போட்டாங்க. அப்புறம் ரைஸு லார்ஜ் பண்ணனால அப்புறம் சில்லி கொடுத்துருக்காங்க. சரி நாங்கள் சாப்பிட்றோம். நீங்களும் சாப்பிட மாட்டோம். நல்லா இருக்குல்ல. கோழிக்கால் ரொம்ப சின்னதாக இருக்கும். காக்கா மாதிரி. எனக்கு இன்னொரு இது கொடுப்பா. இன்னொரு இது ஒன்று தான் இருக்கா. வெயிட் தரேன் பறக்காதீங்க. உனக்கு இது வேணுமா? இது உனக்கு. இது உனக்கு. இதுதான்ப்பா. அது ரொம்ப ஏமாத்திட்டாங்க. பயங்கரமாக நல்ல பீஸ்லாம் இந்த ஆள் எடுத்துக்குவாரு. எனக்கு மட்டி பீஸை எனக்கு கொடுப்பாரு. சரி இந்த இதை எடுத்துக்கீங்களா. அப்படி வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்ம கால் சாப்பிட போகிறோம். சில்லியை போடுது. இவங்க சில்லி இல்லைன்னா அவங்க சத்துவாங்க. சில்லியை போட்டு அடிக்காங்க. எனக்கு போடாது. நாங்களாம் சில்லி சோஸோடு தாங்க வாழ்வோம். சோஸ் எல்லாம் வாழ மாட்டோம். அது என்னமோ இவர் சாப்பிடவே மாட்டாருங்க சோஸு. என்னமோ பூச்சியில் செய்யுது. அந்த பூச்சியில் கலர் வருது. என்னென்னமோ சொல்கிறாரு. அமுக்கு இப்போ அருமை. ஒரு பீஸ் மட்டும் நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஒரு பீஸ் தான் கால் கொடுத்தாங்களா? இன்னும் நோக்கம். இன்னும் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பருங்க. இருக்கு. அது பாருங்க, என்னதான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வந்து சாப்பிடும் போது ஒரு தனி டேஸ்ட்டு தான். என்னப்பா இது மைனஸ் அவ்வளோதானா? அவ்வளோதான். நமக்கு பார்க்கறியா மைனஸையும் இந்த சீஸையும் தொட்டு தான் சாப்பிடலாம். எனக்கு சில்லி பிடிக்காது. பார்த்தீங்களா இந்த மனசனை? என்னமோ இது குப்பை தொங்கு மாதிரி கோழி காலை நல்லா வச்சு அமைக்கிட்டீங்க. அவ்வளோதான் ஆச்சு. எல்லோரும் சாப்பிட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு கட்டிக்கிட்டு இருக்கோம். சூப்பர். சில்லியில் நம்ம சாப்பிட மாட்டீங்களோ? அந்த சில்லியை தொட்டுக்கிட்டு
சில்லி கெடுதல்ப்பா. ஒரு பைட் எடுக்கும்போது என்ன ஒரு சோளம் சேர்க்கணும். எனக்கு இருக்கும் இல்லையா. முடிச்சிட்டியா? ஒரு சிக்கன் வச்சுருக்கேன். பசி வெறினா என்ன தெரியுமா? அதுதான் இந்த சாப்பாடு. கோழி கேஎஃப்சி காலு சின்ன காலாக இருந்தால் நல்லா முடிச்சாச்சுங்க. ஆனால் வெறி கொண்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். ஏன்னா பசி லேட்டாச்சு. ஆனால் அவளை வெளியில் தான் பாருங்கள், இந்த எலும்பெல்லாம் நக்கி சப்பி கிடக்கு, சப்பி விட்டா மாதிரி. என்ன வெளியே நம்மளோட கதை முடிஞ்சிச்சு. ஒரு 4 ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட்டு அப்படியே உட்காண்டா வேண்டாம். எடுத்துக்கிட்டு அப்படிலாம் இல்லைப்பா, கட்டண போர்ஷன் தான் இருக்குது. பசினால வேகமாக சாப்பிட்றோம். அப்படியே போறியா? ஆமாம், முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க. ஸோ ஒரு ராவான கேப்சி சாப்பிட்டு அப்படி இருக்கும். சும்மா உட்காந்து டீசன்ட் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீட்டாக எடுத்து நீட்டாக அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி பசி இருக்கிற பசிக்கு வச்சு வெளுத்து ஓட்டினா எப்படி இருக்கும், வெளுத்து விட்டா அப்படி இருக்கும். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. டீசெண்டான நீங்கள் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்தோம்னா சாப்பிட முடியாது. சரியா? நீங்களும் இந்த மாதிரி கொடூரமாக வந்து பசியில் கேஎஃப்சி சாப்பிட்டீங்கன்னா எப்படி சாப்பிடுவீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு வீடியோ போடுங்க. ஏபி ஃபுட் வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.